ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி ஒரு சில தேவஸ்தானம், அதாவது கோயில்களெல்லாம் போயிட்டு விசிட் பண்ணோம். அந்த வீடியோ தான் உங்கள் கூட நான் வீடியோவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு வந்து ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுலேருந்து அவனுக்கு வெளியில் ட்ராவல் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த கடல் பார்க்குறது, ரிவரு அந்த மாதிரி ஃபால்ஸு இதெல்லாம் பார்க்குறதுனா அவனுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. மெயினாக வந்து அவனுக்கு வெளியில் போகணுன்னாவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவனுக்கும் வந்து லீவ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, அவனை வந்து வெளியில் எங்கேயா கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு லாங் ட்ரிப்பு தான் போயிருந்தோம். என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்கு 4.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதனால் எல்லா ஃபுட்டுமே வந்து வெளியில் ஃபுட்டெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். என்னோடய லாஸ்ட்டு பையன் பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ் ஆகுது. அவனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் செர்லாக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஸ்க்கு, இந்த மாதிரி வந்து எதெல்லாம் அவனுக்கு வந்து எமர்ஜென்சியாக கொடுக்க வேண்டிய ஃபுட் எல்லாமே வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அவுட் சைடு பார்த்தீங்கன்னா மெயினாக அவன் கொஞ்சம் வந்து கர்ட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து உப்மா, இட்லி இது மாதிரிலாம் சாப்பிடுவான். ரொம்ப ஸ்பைசி சாம்பார் அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டான். கொஞ்சம் வந்து துப்பிடுவான், அந்த மாதிரி தான். அதனால் வந்து இந்த வெளியில் குழந்தைங்கள வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இருந்தாலும் வந்து பசங்களை வீட்டிலே வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணி போனோம். இது நாங்கள் போன பிளேஸ் ஃபுல்லாகவே வந்து நார்த் வெஸ்ட் சைடு எல்லாமே வந்து இது வந்து எந்த சைடு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட சவுத் வெஸ்ட் சைடு மாதிரி சொல்லலாம். அதாவது வந்து தும்கூர்லேருந்து ஒரு லாங் ட்ரிப்பு தான். தும்கூர், அதுக்கப்புறம் வந்து ஹிரியூர், அதுக்கப்புறம் சித்ரதுர்கா, ஷிவமோகா, இதெல்லாமே வந்து மும்பை, பூனே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹுப்ளி, இந்த மாதிரி போகிற ரூட்டு தான். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் உள்ளே வந்து வர ஆரம்பிச்சிட்டோம். அதாவது வந்து ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற பிளேஸ்க்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஃபேமிலி இருக்காங்க. அவங்களையும் மீட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் வந்து எல்லாமே வந்து என்ன மாதிரிலாம் எப்படி வந்து செடியெல்லாம் வச்சுருக்காங்க அதையும் வந்து விசிட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டிலே குழந்தைங்களுக்கு பால், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணாங்க. அவங்க வீட்டிலே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து எல்லாம் ஆன் தி வே ரோடு தான். இப்போ வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா, அதாவது ஷிவமோகா போகிறதுக்கு ஒரு 1.5 இயர்ஸ்க்கு 1.5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே இருக்க ஒரு ஏரியா. ஹீராஜெனி அப்படிங்கிற ஒரு பிளேஸு. எனக்கும் வந்து புதுசாக வந்து கர்நாடகா சைடு வந்ததுக்கப்புறம் அவ்வளோவா வந்து கன்னட லாங்குவேஜ்லாம் தெரியாது. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். பேசிக்காக பேச வேண்டிய எல்லா வேர்ட்ஸும் வந்து பேசிடுவேன் அவங்கள்ட்ட. ரொம்ப ஒரு சில விஷயம்லாம் வந்து எனக்கு ரொம்ப டீப்பாக பேசும்போது அந்தளவுக்கு புரியாது. இருந்தாலும் வந்து பழகிடுச்சு. நம்ம வேறு ஸ்டேட்டில் வந்து வாழும்போது அங்கே என்ன மாதிரி லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு வாழ்கிறது தான் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து அங்கே ரொம்ப இயற்கையாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப நேச்சுரல் அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப துளசிலாம் ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே பார்த்தாலும் துளசி எடுத்து வாயில் போட்டு மெல்ல ஆரம்பிச்சிடுவேன். அவ்வளோ நல்லது அது. ரொம்ப பார்த்திங்கன்னா நம்ம துளசிங்கிறது நம்மளோட உடலில் இருக்க கெட்ட அழுக்கெல்லாம் எடுக்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ துளசி கிடைச்சாலும் அதை வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு இப்போது எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிகந்தூருங்கிறது இங்கே வந்து சாக்ராவதி ரிவர் போகிற ரூட்டு தான் இது. இங்கே வந்து ஒரு ட்ரெயின் ரூட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னர் வாட்டரில் ஒரு போட்டும் வந்து போட்டிருக்காங்க. இப்போது இங்கே இருக்க காரு ஃபுல்லாகவே ஒரு போட் மூலயமா நெக்ஸ்ட்டு பிளேஸ் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதாவது ஆப்போசிட்டு கரைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கே இருக்கிற கார் எல்லாமே வந்து ஒரு போட்டு மூலயமா இந்த சைடு கொண்டு வந்து விடுவாங்க. இங்கே அப்படி வந்து ரூட்டு பார்த்திங்கன்னா இந்த இந்த வழியாக போகிற கோயில், அதாவது பார்த்திங்கன்னா சௌடீஸ்வரி. நாங்கள் இப்போ அந்த கோயிலுக்கு தான் போகிறோம்.
அதனால் இதுக்கு ரூட்டு பார்த்திங்கன்னா இங்கே இந்த வழியாக மட்டும்தான் போக முடியும். அப்படியே போனாலும் வேறு ஒரு ரூட்டு வழியாக மலைலாம் சுற்றி வர்றதுக்குள்ளே அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு. இதுதான் ஷார்ட் ரூட்டு இங்கே நாங்கள் உள்ளே போகிற கோயிலுக்கு. அதனால் இந்த ரிவரெல்லாம் வந்து கடந்துட்டு தான் வந்து ஆப்போசிட் கரைக்கு போகணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஊர் பேர் சிகந்தூர். இது கர்நாடகாவில் இருக்குது. ஸோ இப்போது வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்க பிரிட்ஜு பார்த்திங்கன்னா சாக்ராவதி பிரிட்ஜு. அதாவது வந்து ட்ரெயின் ரூட்டு தான் அது. இது வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா ஹுபாலி, பூனே இந்த மாதிரி ரூட்டு வழியாக வர ட்ரெயின் ரூட் இது. இன்னர் வாட்டர் வழியாக வந்து போட்டெல்லாம் வந்து போகும். அதாவது இந்த போட்டில் பார்த்திங்கன்னா லாரி, எல்லா கனரக லாரி வகைகள் எல்லாமே வந்து ஏற்றிட்டு போயிட்டு அந்த ஆப்போசிட் கரையில் விடுவாங்க. இப்போ எங்களோட கார் பார்த்திங்கன்னா நான் பேக் சைடு வீடியோ எடுத்திருக்கேன். அதாவது எல்லோரும் மக்களும் வந்து இதில் ட்ராவல் பண்ணணுன்னா கவர்மெண்ட்டோடது தான். மக்களும் வந்து அவங்கவுங்களும் ஒவ்வொருத்தவங்களும் டிக்கெட் எடுத்து தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. காருக்கும் தனி விதமான டிக்கெட் இருக்குது. அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. ஒரு போட்டில் பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 7 காருக்கிட்ட நிறுத்தலாம். அந்த மாதிரி அளவுக்கு இந்த போட் கொண்டு போகும். ஒரு 7 காருக்கிட்ட நிறுத்தலாம். 7 காருக்கிட்ட நிறுத்திட்டு அதுலேயே வந்து மக்களும் வந்து சைடில் நின்றுப்பாங்க. இப்போது ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் வந்த கார் வந்து உள்ளே ஏற்றிட்டுருக்கோம். நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு தெரியல, பேக் வழியாக வந்துட்டுருக்கு பாருங்கள். இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கார் வந்து பார்க் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இப்போது கார் வந்து நிறுத்தியாச்சு. இப்போது வந்து பையனுக்கு வந்து எல்லாமே புதுவிதமான அனுபவம். ஏன்னா குட்டி பையனும் பார்த்திங்கன்னா ரிவரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்கடா வந்திருக்கோம், எங்கேயோ வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருந்தாங்களே, எங்கேயோ கூப்பிட்டு வந்திருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருந்தாங்க பசங்கள்லாம். பசங்கள்லாம் வந்து வீட்டிலையே வந்து ஏதாவது வந்து போயிட்டு ஸ்டெப்ஸில் விழுந்துருவாங்க, வெளியில் போனால் விழுந்துருவாங்க அப்படின்னு பார்த்தே வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்து அவங்களுக்கு ரொம்பவே போர் ஆகிடுச்சு. அதனால் வந்து வெளியில் வரும்போது என் குட்டி பையன் ரொம்பவே ஆசையாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என் பெரிய பையனுக்கும் இந்த மாதிரி தண்ணி பார்க்குறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, அதில் வந்து தண்ணி எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஆசைப்பட்டு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பான். சரிப்பா. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ரிவர் வந்து மிடில் கிராஸ் பண்ணி தான் ஆப்போசிட்டில் போகுது. அதாவது நாங்கள் போகிறது இப்போது போட்டில், அதாவது இன்னர் வாட் போட்டில் ஏறிட்டு கார் எல்லாமே போகுது. கூடவே மக்களும் பயணம் பண்ணுறாங்க. இதோட அனுபவமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும் போகும்போதே. எத்தனை பேர் வந்து சிகந்தூர் வந்துட்டு இன்னர் வாட்டர் போட்டில் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராகவே வந்து பிரிட்ஜெல்லாம் கட்டி முடிக்கிற டைம் வந்துருச்சு. இப்போ வந்து ஆப்போசிட் கரைக்காக ஒரு பிரிட்ஜுக்கு இடையில நம்ம கிராஸ் பண்ணி உள்ளே போயிட்டுருக்காங்க. இப்போது அங்கேருந்து ஒரு போட் வந்து இப்படியே வரும். அதாவது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸு போட் வந்து இங்கேருந்து போகிறது, அங்கேருந்து வர்றது, இதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போட்டுனால எங்களுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு. இங்கேயே டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இல்லைனா வந்து ஃபாஸ்ட்டாக எல்லா பிளேஸும் வந்து விசிட் பண்ணியிருந்துருக்கலாம்.
இதுதான் வந்து ட்ரெயின் ட்ராக்கு. நான் வந்து பாம்பன் பிரிட்ஜ், அதாவது ராமேஸ்வரத்தில் வந்து ட்ரெயின் ரூட் பார்த்துருக்கேன். அதாவது வந்து கடலில் போட்டிருக்கிறது, இது வந்து ரிவரில் போட்டிருக்கிறது. இந்த ரிவர் பேர் பார்த்தீங்கன்னா சாக்ராவதி ரிவர். அவ்வளோதான். இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு வர ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஆப்போசிட்டில் இருக்க வியூலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ வந்து கடலோட வியூஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ரிவரோட பெரிய ரிவரு இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா இப்போது ஆப்போசிட் கரைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இப்போது ஆப்போசிட்டில் நம்ம ரீச் ஆகிட்ருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த சைடு போகிறதுக்காக ஒரு போட் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதில் வந்து காரு ஏறுவாங்க, காரும் ஏற்றுவாங்க, மக்களும் ஏறிடுவாங்க. நான் நினச்சது பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரெயின் ட்ராக் இல்லை, இந்த மாதிரி வந்து காரு பஸ் போகிறதுக்காக தான் கட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் வந்து நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். இது வந்து ட்ரெயின் ரூட்டா இல்லை பஸ் ரூட்டா இல்லை வந்து பஸ் போகிற ரூட் அப்படின்னு செக் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ட்ரெயின் ட்ராக்கு அப்படின்னு வந்து கூகுள் மேப்பில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே, ட்ரெயினுக்காக தான் கட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சேன். நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கேன் இந்த வழியாக ட்ராவல் பண்ணி. அப்போ வந்து தண்ணி நிறையாவே இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி சைடெலாம் வந்து மழை வர்றது கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த மலைப்பகுதி சைட்லலாம் பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸுக்கு ஒன்ஸு மழை வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது என்னமோ தெரியல, அங்கே இருக்க பச்சை பசுமையினால் மழை வருதா இல்லை அங்கே இருக்க டார்க்னஸ்னால் வந்து ரெயின் அதிகமாக வருதான்னு எனக்கு தெரியல. அதே நாங்கள் வந்து பெங்களூரில் இருக்கும்போது ரேராக தான் மழை வரும். ஆனால் நாங்கள் அதே சரியான சம்மரு, அதே மலைப்பகுதிக்குள்ளே வந்தால் போதும் ரெயின் ஜாஸ்தியாக வருது. அது இந்த மாதிரி வந்து எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து சக்கராவதி ரிவரெல்லாம் கிராஸ் பண்ணி உள்ளே வந்துட்டோம். இந்த டெம்பிள் வந்து போகிற வழி சௌடீஸ்வரி அம்மன், ரொம்பவே சக்தி வாய்ந்த சாமி. நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருந்தேன் இந்த கோயிலுக்கு. அப்போ வந்து எனக்கு குழந்தைங்கள்லாம் இல்லை. அப்போ வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். இப்போ வந்து குழந்தைங்களோட வந்து பூஜை பண்ணுறதுக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். ரொம்பவே சந்தோஷமாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. எல்லாமே வந்து மலை பகுதிகளில் தான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து க்ரீனிஷாக தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஃபுட்டெல்லாம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நார்மலாக வந்து கர்நாடகா பொறுத்த வரைக்கும் முத்தே, சாம்பார், அதுக்கப்புறம் வந்து ரைஸு, மெயினாக இது தான் இருக்கும். இங்கே வந்து ஸ்நாக்ஸ் வகையெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை. இந்த பொரிக்கடலை, அதுக்கப்புறம் கடலை, இது தான். இப்போ பார்த்திங்கன்னா சாமிக்காக வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன். கொஞ்சம் பூஜைக்காக வந்து ஃப்ளவரும் வாங்கிக்கிட்டேன் அர்ச்சனை பண்ணுறதுக்கு. இதுதான் நம்ம சௌடீஸ்வரி அம்மன் கோயில். அங்கே கன்னடா வேர்ட்ஸில் எழுதியிருக்கு. ஆனால் எனக்கு வந்து கன்னடா படிக்க தெரியாது. ஃபஸ்ட்டு பேச கொஞ்சம் தெரியும். இதுதான் நம்ம சௌடீஸ்வரி அம்மன். ஆனால் ஃபுல்லாக வந்து என்னால் வீடியோலாம் எடுக்க முடியாது. கேமரா பார்த்தாவே வந்து திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் வந்து நான் கேமராவை பேக்கில் வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் சாமி வந்து அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி தகன்னு நல்ல தத்ரூபமாக இருந்தாங்க சாமி.
எத்தனை பேர் இந்த கோயில் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சரியான பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு ஃபுல்லாக. அவ்வளோ வந்து ஹாட்டாக இருந்துச்சு கிளைமேட்டு, அவ்வளோ ஹாட்டு. அதில் வந்து பையனை தூக்கிக்கிட்டு பேக் எடுத்துகிட்டு ஒரு சைடு ஸ்வெட்டிங்காக அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி சமயத்தில் குழந்தைங்கள வச்சுட்டு வெளியில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ஒரு சேலஞ்சான விஷயந்தான். இருந்தாலும் நம்ம அதெல்லாம் பார்த்தா வந்து அந்த டைமில் வந்து என்ஜாய் பண்ணுற டைம் போயிடும். அதனால் எப்படியாவது போயிடலாம், எல்லா இடமும் பசங்களை சுற்றி காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். பெங்களூரு பொறுத்த வரைக்கும், கர்நாடகா பொறுத்த வரைக்கும் அதிகமாக கோயில் தலங்கள் தான் அதிகமாக இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸும் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலில் அன்னப்பிரசாதம் டைம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு பர்டிகுலர் டைமோடு அதுவும் க்ளோஸ் ஆகிடுது. இங்கே தான் வந்து நம்ம சௌடீஸ்வரி அம்மாவை ஃபோட்டோ கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அன்னப்பிரசாதம் ப்ளேஸ்க்கு வந்தாச்சு. அங்கே வந்து கொஞ்சம் வந்து சாமி பிரசாதம் சாப்பிட்டுட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சி